இந்த கடந்த காலத்தை எப்படி அழிச்சிட்டு நீங்க விரும்பின மாதிரி மறு உருவாக்கம், திருவுருவாக்கம் செய்தல் அப்படிங்கிற அறிவியலை புரிஞ்சுக்கணும். கடந்த காலத்துல முழுமையாக மறு உருவாக்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை தேர்ந்தெடுங்கள். இதான் முதல் ஸ்டெப். இரண்டாவது, அந்த சம்பவத்தை எப்படி நிகழ்ந்ததோ அதே உணர்வு, உரையாடல், சூழல், எதிர்வினைகள் எல்லாத்தோடையும் விரிவா அதை கைப்பட எழுதுங்க. கைப்பட எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு அது முழுமையாக புரிபடும். மூன்றாவது படி, கண்களை மூடி அந்த சம்பவத்தை முழுமையாக மீண்டும் அனுபவித்து ரீலீவ் பண்ணுங்க. நான்காவது படி, நிறைவும் நீக்கமும். அதாவது அந்த சம்பவத்தை உங்களுடைய உள் உணர்வுல இருந்து கான்சியஸா சுய சிந்தனையோடு டெலிட் பண்ணிடுங்க. நீக்கி நிறைவு நிலை ஏற்படுத்திடுங்க. கான்சியஸா உங்க பாவத்தின் மூலமா அந்த நிகழ்வை டெலிட் பண்ணிடுங்க. போதும், நீ இருந்தது என் வாழ்க்கையில போதும், முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல உனக்கு வேலை இல்லை, இனி இல்ல அப்படின்னு டெலிட் பண்ணிடுங்க. இதான் நான்காவது படி. ஐந்தாவது படி, மறு எழுத்தாக்கம். அந்த சம்பவத்தை நீங்க விரும்பின விதத்துல முழுமையாக மாற்றி மறுபடியும் எழுதுங்க. அதாவது ஏதாவது ஒரு பணத்தை இழந்திருந்தீங்கன்னா அதை டெலிட் பண்ணிட்டு, அந்த மாதிரி இழக்கல, நீங்க நிறைய செல்வத்தோட தான் வாழறீங்க அப்படின்னு எழுதுங்க. எதை மாத்தி எழுதணும்னாலும் உங்களுக்கு விருப்பப்படி மாத்தி எழுதுங்க. இதுதான் ஐந்தாவது படி. ஆறாவது படி, மறு உருவாக்க கற்பனை. கற்பனைங்கிறத விட பாவனைங்கிறது சரியான வார்த்தை. அந்த மீண்டும் எழுதப்பட்ட சம்பவத்தை கடந்த காலத்திலே அது ஏற்கனவே நடந்ததை தெளிவாக உங்களுடைய உள் உணர்விலே பாவித்து அனுபவியுங்கள். இது ஆறாவது படி. ஏழாவது, ஏற்கனவே நீங்க விரும்பின மாதிரி உங்களுடைய கடந்த காலம் நிகழ்ந்து விட்டதை உறுதியாக உணர்ந்து அதை ஆனந்தமா கொண்டாடுங்க. ஆஹா, நான் நினைச்ச மாதிரியே என்னுடைய கடந்த காலம் நிகழ்ந்துருச்சே அப்படின்னு ஆனந்தத்தோடு அதை பாருங்கள். இங்கதான் பாவ பலம் வேணும். நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். அப்பர் பெருமானை போல சுண்ணாம்பு காலவாயில் நிகழ்காலத்தில் அமர்ந்திருந்தாலும் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கள வேணிலும் போல் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று நிகழ்காலத்திலே அவர் இருந்த பாவ பலம், அந்த பாவ பலத்திற்குள்ளே இருங்கள். இந்த ஏழாவது படிதான் முக்கியமான படி. நீங்க எந்த உறவோட வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த உறவோட வாழறத பாருங்க. நீங்கள் திருத்தி அமைத்த, மாற்றி அமைத்த, மறு உருவாக்கம் செய்த, திருவுருவாக்கம் செய்த அந்த கடந்த காலம் ஏற்கனவே நிகழ்ந்து விட்டது என்பதையும் அதை நீங்கள் வாழ்வதையும் பாவ பலத்தாரே பாருங்கள். அப்ப எட்டாவது படி என்ன நடக்கும்னா, ஆஹா, நீங்கள் விரும்பிய திருவுருவாக்கத்தின்படி வாழ்க்கை நிஜமாக நிகழ்கின்றது அப்படிங்கிற உறுதி, மகிழ்ச்சி, கான்பிடன்ஸ், பலம் இதெல்லாம் வரும் பொழுது உங்க கான்சியஸ்னஸ் மேலையும் இந்த ஞானத்தை உங்களுக்கு அளித்த குருவின் மீதும் இந்த அனுபூதியை அளிக்கின்ற பரமசிவ பரம்பொருள் மீதும் வருகின்ற பெரும் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் தான் குரு பக்திங்க. அதுதான் பரமசிவ பக்தி. அது பொங்க வாழுங்கள். இந்த எட்டும் தான் அஷ்டாங்க யோகம். கல்பதரு அறிவியலோட அஷ்டாங்க யோகம் இந்த 8 படியும் தாங்க.